ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் எக் மசால் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இது பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதோட 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், இதெல்லாமே பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப குழன்னு வேக விட்டுறாதீங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா வெந்தால் அந்தளவுக்கு போதும். இப்போ நல்லா அது பிசைஞ்சு இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே 3 முட்டை பாயில் பண்ணி ஸ்கின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஒரு ஹாஃப் எக்கு, இன்னொரு ஹாஃப் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு மசியல், அதை வந்து இதில் வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஆன் தி ஹோல் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரே முட்டை ஷேப்பில் தான் நம்ம அது பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு அப்படி சும்மா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே அது அழகாக ஒட்டிக்கும், அது எடுத்துக்கிட்டுலாம் வராது. இந்த மாதிரி நம்ம எல்லா முட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் இது. அதனால் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் குழந்தைங்க வந்து இது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும், அதனால் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட, அதனால் கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாதிரி எல்லா முட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு யூஸ்வலாக நம்ம பஜ்ஜி மாவுக்கு என்ன பிசைவோமோ அந்த மாதிரி இதை போட்டு எடுக்கிறதுக்கு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கடலை மாவு நான் 2 கப் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கும் போதே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கொஞ்சம் கிளறுங்க. தண்ணி வந்து ரொம்ப நிறைய ஆகிடக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் தோசை மாவு பேட்டர் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த மசாலா வந்து நம்ம போடுற போண்டாவோட மேலே இருக்கும். ரொம்ப தண்ணியாக கலந்துட்டேன்னா வெளியில் அந்த கடலை மாவே தெரியாது. அதனால் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா அதையும் சேர்த்து இதோடு நல்லா கலக்கிக்கோங்க. இதை போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையும் மசாலாவும் சேர்த்து இதில் போட்டு அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. திக்னஸ் பாருங்கள், இது கரெக்டான திக்னஸாக இருக்கும். இப்போது அந்த முட்டையை எடுத்து இதில் வச்சு இதில் வந்து போட்டு பெரட்ட வேண்டாம். இது மேலே வச்சு இது மேலே மாவு எடுத்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சாச்சு. இந்த மாதிரி அப்படியே எடுத்து ஊற்றி அதை அப்படியே எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக வச்சிட வேண்டாம், கொஞ்சம் மிதமான சூட்டில் வைங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இது வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் எடுக்காது, ஏன்னா நம்ம ஏற்கனவே முட்டை பாயில் பண்ணது சேர்த்துருக்கோம், பொட்டேட்டோ எல்லாமே பாயில் பண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இது ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வெளியில் பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஆப்போசிட் பயங்கர சாஃப்டாக இருக்கும். தோசை தாங்கண்ணே. இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், செம்மையாக இருக்குது. பார்க்கவே பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு பக்கம் மசால், ஒரு பக்கம் எக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்ததுமே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, சாப்பிடணும் போல். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா ரெசிபீஸ்க்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெப்சைட் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.